ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக. ஆமேன். இந்த லெந்து கால தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய அருள் வார்த்தை, அது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். நீங்கள் உங்கள் ஆடைகளை அல்ல, இருதயங்களையே கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். Let your broken heart show your sorrow. Tearing clothes is not enough. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, நமக்காய் பாடுபட்டு சிலுவையில் உயிர் நீத்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் மீண்டுமாக ஒரு முறை லெந்து காலங்களை, உபவாச நாட்களை நாம் காணவும் ஆசரிக்கவும் கடைபிடிக்கவும் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 40 நாட்கள் லெந்து நாட்கள், உபவாச நாட்களை சடங்கு சார்ந்தோ, பாரம்பரியம் சார்ந்தோ, மரபு சார்ந்தோ நாம் ஆசிரிக்காமல் ஆண்டவர் விரும்புகின்ற உண்மையான பொருளுள்ள உபவாசத்தை நாம் மேற்கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அன்பானவர்களே, ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியார், நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கிக்கக்கூடிய வரம் பெற்றவர், திருமறையிலே ஆழமான அறிவு கொண்டவர். ஒரு முறை அவருடைய நண்பர் அவரிடத்திலே வந்து, இவ்வளவு நன்றாக வல்லமையாய் பிரசங்கம் செய்கிறீர்களே, ஆழமான திருமறை அறிவு உங்களுக்கு இருக்கிறதே, நீங்கள் நிறைய புத்தகங்களை படிப்பீர்களோ, நிறைய கமெண்ட்ரிஸ் படிப்பீர்களோ, உங்களுடைய நூலகத்தை, லைப்ரரியை எனக்கு காண்பியுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பிரசங்கியார் அந்த நண்பரை அழைத்துக் கொண்டு ஒரு அறைக்குள் சென்றார். மிக சிறிய அழகான ஒரு அறை. அந்த அறையிலே அழகான ஒரு சிலுவை, அந்த சிலுவைக்கு அடியிலே பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. நண்பர் அறையை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பிரசங்கியாரை பார்த்து கேட்டார், நூலகம், லைப்ரரி என்று சொன்னால் நிறைய புத்தகங்கள் இருக்க வேண்டும், ஆனால் இங்கு ஒன்றும் இல்லையே, சிலுவையும் திருமறையும் மட்டும்தானே இருக்கிறது என்று கேட்டார். அப்போது அந்த பிரசங்கியார் நண்பரிடத்திலே சொன்னாராம், I have only one book in my library, that is Holy Bible. என்னுடைய நூலகத்திலே, லைப்ரரியிலே ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த வேதாகமம். And I have only one commentary in my library, that is cross. என்னுடைய நூலகத்திலே, லைப்ரரியிலே ஒரே ஒரு விளக்குரை தான் இருக்கிறது, அதுதான் சிலுவை என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை வாசித்து அதிலிருந்து புது வாழ்வை நான் பெற்றுக்கொள்கிறேன், சிலுவை நோக்கி பார்த்து புதிய ஆற்றலை, வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பிரசங்கியார் சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தபசு நாட்கள், உபவாச நாட்கள் நாம் சிலுவை நோக்கி பார்ப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், மீறுதல்களுக்காய் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே உயிர் நீத்தார் என்ற அந்த சிலுவை காட்சியை இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் முன்பதாக நாம் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் முன்னணி காட்சி, அதை நாம் மண்கண்களிலே கொண்டு வருகிறோம். ஆலயங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே அதை அலங்கார பொருட்களாய் வைத்து நாம் அழகு பார்க்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே சிலுவை காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வர வேண்டும்.
ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணமடைந்த அந்த காட்சியை இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற நாம் அழைக்கப்படுகிறோம். Lent season is a time for reflection, repentance, reconciliation and transformation. Lent season is a time for reflection, repentance, reconciliation and transformation. இந்த உபவாச நாட்கள் நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கும், மனம் திரும்புவதற்கும், ஒப்புரவாகுதலுக்கும், புது மாற்றங்களை பெறுவதற்கும் கொடுக்கப்பட்ட அழகிய நாட்கள். இந்த 40 நாட்களும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரோடும் இறை மக்களோடும் ஒப்புரவாக்கி அதன் வழியே புதிய மாற்றங்களுக்குள்ளாய் நாம் வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். 40 வருடம் 40 நாட்கள் என்று எங்கெல்லாம் திருமறையிலே வருகிறதோ அங்கெல்லாம் அந்த நாட்களுக்கு பிறகு, வருடங்களுக்கு பிறகு புதிய மாற்றங்களை நாம் காண முடியும். ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரங்களிலே நோவாவின் காலத்தில் நடைபெற்ற பேரழிவை நாம் வாசிக்க முடியும். 40 நாட்கள் இரவும் பகலும் கனமான மழை, தொடர்ந்து மழை, உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது நோவாவின் குடும்பத்தை தவிர. 40 நாட்களுக்கு பிறகு புதிய மானுடம், புதிய படைப்பு, புதிய உலகம் தோன்றுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தால், மோசே இரவு பகல் 40 நாட்கள் உணவின்றி தண்ணீரின்றி கர்த்தரோடு கூட சீனாய் மலையிலே தங்கியிருக்கிறார். 40 நாட்களுக்கு பிறகு புதிய உடன்படிக்கை, புதிய கற்பனைகளை பெற்றுக்கொண்டவராய் மலையை விட்டு மக்களிடத்திலே கடந்து வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். கடவுள் மோசேயின் மூலமாய் மிகப்பெரிய விடுதலை கொடுக்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்தர பயணம், கடுமையான பயணம். 40 நாட்கள் 40 ஆண்டுகள் கடுமையான பயணத்துக்கு பிறகு பாலும் தேனும் விடுகிற கானான் தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு புதிய தேசம், ஒரு புதிய வாழ்வு, புதிய மகிழ்ச்சிக்குள்ளாய் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். நினிவே நகர மக்கள், யோனா தீர்க்கதரிசி நினிவே நகரம் 40 நாட்களுக்குள்ளாக அழிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். நினிவே நகர மக்கள் அனைவரும் அரசன் முதற்கொண்டு அந்த ஒட்டுமொத்த நாடே 40 நாட்கள் உபவாசம் மேற்கொண்டு அழிவிலை தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறார்கள். 40 நாட்களுக்கு பிறகு நினிவே நகர மக்களுக்கு புதிய வாழ்வு, புதிய மகிழ்ச்சி தோன்றுகிறதை காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்திலே கடுமையாக உபவாசத்தை மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு புதிய வல்லமையை, புதிய ஆற்றலை பெற்றுக் கொண்டவராய் கடவுளின் இறையரசின் பணியை மிக உற்சாகமாய் செய்து நிறைவேற்றுகிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இந்த 2 நாட்கள் உபவாச நாட்கள் நமக்குள்ள புதுமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும், புதிய மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், புதிய அர்ப்பணிப்புக்குள்ளாய் கடந்து செல்வதற்கும் கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாட்கள். அப்படிப்பட்ட புதிய அர்ப்பணிப்புக்குள்ளாய் கடந்து செல்ல கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கடவுள் தாமே இந்த உபவாச நாட்களை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை மீட்பதற்காய் சிலுவையிலே உயிர் நீத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு முறை லெந்து காலங்களை, உபவாச நாட்களை நாங்கள் காணும்படியாக, அனுசரிக்கும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். சடங்கு சார்ந்து, மரபு சார்ந்து, பாரம்பரியம் சார்ந்து இந்த உபவாச நாட்களை நாங்கள் கடைபிடிக்காமல் நீர் விரும்புகின்ற உண்மையான பொருளுள்ள உபவாசத்தை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதா, குமாரன்,
பரிசுத்தாவின் திருநாமம் நம் அனைவரையும் இந்த சிறப்பான நாட்களிலே ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்வதாக. ஆமென்.